2016 மெட்ரோன்னு ஒரு படம் வந்துச்சு. செயின் ராபரி பத்தி எந்த அளவுக்கு டீட்டெயிலா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா எடுத்து சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளேவோட கொடுத்த அதே டீம் இப்ப ராபர்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒன்னு ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு பையன் இங்க ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கும் பணம் அதிகமா உள்ள பசங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட். அதனால நம்ம ஹீரோ குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த குறுக்கு வழி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால மிகப்பெரிய தப்புகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதன் பின் வர விளைவுகள் என்னங்கிறதா இந்த டோட்டல் ஸ்டோரி. இந்த நார்மல் ஸ்டோரியை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போகக்கூடிய ஸ்கிரீன் பிளேவை ட்ரை பண்ணுமோ அதை ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அங்கங்க தொய்வுகள் இருக்க செய்யுது. ராபரியும் வேணா மாறதுக்கான ரீசன் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா எழுதிருக்கலாம். அண்ட் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கதை போயிட்டு இருக்கு மாதிரி பிளாட்டா போயிட்டு இருக்கு. அதுவுமே இந்த படத்தோட மைனஸ். பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷுவலா காட்டியிருக்கிறது படத்துல நல்லாவே தெரியுது. ஆனா சினிமோட்டோகிராஃபி பெட்டரா தான் எடுத்திருக்காங்க. மியூசிக்குமே படத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா தான் கொண்டு போயிருக்கு. மியூசிக் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டாவே இருக்கு. ஆக்டிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முகங்கள் தெரிஞ்ச முகங்கள், மத்தவங்க எல்லாருமே புது முகங்கள் தான். படத்துக்கு தேவையான அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஆனா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிமான ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கு.